இந்த ஷியாக்கள்லாம் என்ன செய்யலாம் தெரியுமா? அகில உலக மக்களுக்கு, முஸ்லிம்களுக்கு ஒரே வேதம் என்னது? அல் குர்ஆன் தான். இந்த ஷியாக்களுடைய குர்ஆன் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல லக்கது ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், சூரத்து தௌபா இருக்கா இல்லையா? சூரத்து தௌபாவினுடைய கடைசி வசனம் இருக்க. ஷியாக்களுடைய குர்ஆனை பார்த்தா லக்கது ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் ஃபஇன் தவல்லவ், ரெண்டு வசனங்கள் இருக்க. அப்ப ஷியாக்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, அவர்கள் தமக்கு வேண்டியதை குர்ஆனில் வைத்துக் கொண்டு, தமக்கு சாதகமானதை வைத்துக் கொண்டு, பாதகமானதை குர்ஆன்ல எடுத்துவோம். அவன் குர்ஆன்ல பார்த்தா தெரியும், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனால் இந்த குர்ஆன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலிருந்து வந்ததா? அவர்கள் குர்ஆன் அல்லாத இறை வசனங்களை வைத்திருந்தார்களா? நிச்சயமாக கிடையவே கிடையாது.